அனைவருக்கும் வணக்கம். கவியும் நானும் அப்படிங்கிற சேனலில் கவிதைகள் வந்து டெய்லி உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லோரும் ஆதரவு கொடுத்து அதையுமே மேலே கொண்டு போயிட்டுருக்கீங்க. நிறைய வியூஸ் எல்லாம் வருது. அதுக்கு நன்றி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அதுலேயே ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, காதல் பற்றி கவிதைகள் சொல்லிகிட்டு இருந்தோம். அந்த காதல் வந்து எனக்குள்ளே எப்படி வந்துச்சு, அந்த காதல்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கவிதைக்கு முன்னாடி ஒரு தொகுப்பு கொடுத்துருப்போம். அதை படிச்சுட்டு அதுக்கு அடுத்தது வர்ற மாதிரி தான் அந்த கவிதை எழுதியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அது 7 தலைப்பு கொடுத்துருக்கோம். அந்த 7 தலைப்பில் வந்து காதல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேஷன், எப்படி ஊக்குவிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அழகு அப்படிங்கிறத பற்றி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். இதே மாத ஆதரவு உங்கள்கிட்ட வந்து வேணும். அழகு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வழக்கத்தில் அழகு அப்படின்னா ஒரு பார்த்தோன்னே பரவசமாகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நினச்சிட்ருப்போம் இல்லையா? அந்த இல்லாமல் இப்போ வந்து என்னோடய புதுசாக ஒரு கண்ணோட்டத்தில் அந்த அழகு எப்படி இருந்திருக்கும், அது உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வரப்போகிற கவிதைகள் அழகை பற்றி இருக்கும். நன்றி. உலகத்தில் எல்லோருமே அழகாய் இருந்துவிட்டால் அழகிற்கு ஏது மதிப்பு? அழகிற்கு மதிப்பை கூட்டிக் கொடுத்ததே அழகை ரசிக்கத் தெரியாதவர்கள்தான் என்றான் என் கவிஞன். அசிங்கம் என்ற வார்த்தை கூட அழகுதானே? ஏனென்றால் இந்த சொல் இல்லை என்றால் அழகு என்ற சொல் வந்திருக்குமா?